இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிறிஸ்டின் பிரைடல் ரிசப்ஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து இந்து ஸ்டைலில் வெட்டிங் பண்ணியிருந்தாங்க. லைக் முகூர்த்தம், அவங்களோட மேரேஜ் வந்து ஹிந்து ஸ்டைல் வெட்டிங் போச்சு. இப்போது ரிசப்ஷன் வந்து கிறிஸ்டின் ஸ்டைல் ரிசப்ஷன். ஸோ அவங்க அதுக்காக என்கிட்ட மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா ஹெச்டி மேக்கப் அண்ட் வித் அவங்களோட ஸ்கின் டோனையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி, லைக் ஸ்கின் லைக் ஹெச்டி அண்ட் நல்லா க்ளாஸியான மேக்கப். அவங்களுக்கு வந்து இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி மேக்கப் பண்ண தெரியும். அண்ட் நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இல்லைனா கூட உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கனா கூட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து கலர் ஹேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்னிங்காக இருந்துச்சு. ஸோ ஹேர் கலரிங்லாம் பண்ணியிருக்கோமே சூப்பராக இருந்தது. ஸோ எக்ஸ்டென்ஷனுமே வந்து நான் எப்படி வாங்கியிருந்தேன்னா ஒரு டூன்டு ஹேர் மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் எக்ஸ்டென்ஷன். ஸோ அது நல்லா இருக்கும்னு. ஏன்னா நான் ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இப்போது பிளெயினாக பிளாக்காக இருக்குது அவங்க ஹேர்னால் நான் என்ன பண்ணுவேன்னா பிளாக் கலர்லேயே நேச்சுரலாக போவேன். ஆர்டிஃபிஷியலாக நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சோன்றது தெரியக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வச்ச மாதிரியே தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னா இவங்களுக்கு வந்து நான் ப்ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க முடிய எந்த ஸ்ட்ரைட்னிங்கும் நான் பண்ணல, க்ரிம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ரிம்பிங்லேருந்து ஆரம்பித்தேன். எனக்கு மெயினாக எங்கே வேணுமோ நான் ஃப்ரண்ட்டில் ஹேர் புக் மட்டும் பண்ணேன். ஏன்னா மற்ற இடம் பாருங்கள் அவங்களுக்கு லைட்டாக நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ரைட்னிங்காக தான் இருக்குது ஹேரு. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். கேர்லிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க பார்ட்டும் நான் வந்து கேர்ள் பண்ணி விட்டுருவேன். நிறைய பேர் வந்து அதை பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க, விட்டுட்டு இது பண்ணுவாங்க. அது தனியாக தெரிய சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேர்லிங் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து என்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, உங்கள் இஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுவேன் ப்ரைடுக்கு, மேக்கப் எப்படி வேணும், ஹேர் ஸ்டைல் எப்படி வேணும், அண்ட் உங்களுக்கு ஜுவல்ஸ் எப்படி வேணும் இதெல்லாம். ஆனால் இவங்க வந்து எப்படின்னா எதுவுமே நான் சொல்லலை. அண்ட் என்னை வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்கல. நீங்கள் இது பண்ணுவீங்களா, அது பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க, எப்படி போடுவீங்க, அப்படி இப்படி. நான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போகிறேன், இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் மேக்கப் போகிறாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் எதுவுமே எனக்கு கொடுக்கல. என்னை வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த ஜுவல்ஸ் கூட வீட்டுக்கு வந்து தான் அந்த ஜுவல் செட் சூஸ் பண்ணாங்க. இவங்க என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. எப்போது நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து இல்லை நான் வீட்டுக்கு வந்து பண்ணிடுறேன், அந்த லொக்கேஷனில் அது அந்த வெட்டிங் நடக்கிற இடத்துல வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வைக்க ஃபிக்ஸ் பண்ணுறது நான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வந்து ரொம்ப ஸ்வீட், என்னோட இஷ்டத்துக்கே விட்டுட்டாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்களா அவங்களோட ஹேர் கலருக்கும் இதுக்கும் சேம், ரொம்ப அந்த ஹைலைட்டிங்லாம் வந்து கரெக்டாக இருந்தது. நான் அவங்க ஹேர் மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா ப்ரைடுக்கு என்ன பிடிக்குது அதுதான் நமக்கு தேவை. ப்ரைடுக்கு பிடிக்கணும். அட் தி எண்ட் நம்ம பண்ணி முடிக்கும் போது, மேக்கப்பை முடிக்கும் போது, ஹேர் ஸ்டைல் முடிக்கும் போது எல்லாமே வந்து ப்ரைடுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஸோ அது எல்லாமே நம்ம பின் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணும்போது மேக் ஷுர் அது வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு பிரைட் கிட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம குத்தி விட்டுருவோம், அது டைட்டாக இருக்கா இல்லையான்றதை அவங்கள்ட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து சைட் பஃப், ட்விஸ்டட் பஃப் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் ஹேர் டூ பண்ணணும்னு ஆசை. இவங்க தான் ஓகே சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். அண்ட் ஃப்ராக்குக்கு, அதாவது அந்த பால் கவுனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இவங்களோட ஹேர் டூ. அண்ட் எனக்கு எல்லாருக்கும் நான் பண்ணுற ஹேர் டூ பிடிக்கும், கேர்ள்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் நம்ம ஃப்ரண்ட் ஹேர் டூவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இந்த சைடு பஃப்பாக கொஞ்சம் அந்த முடி விட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா. அது மாதிரி க்ரௌன் பஃப்லாம் இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு. ஏன்னா மார்னிங் இவங்க ஒரு மேக்கப் பண்ணி இவங்களுக்கு அந்த மேக்கப்பில் வந்து சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. இவங்களுக்கு வந்து 3 days முன்னாடி, 3 days சம்திங் 2 days முன்னாடி மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆமாம் இவங்களோட ரிசப்ஷன் வந்து 13th, வேறு ஒரு ஊரில் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, சென்னையில் வந்து ரிசப்ஷன். ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு தான் என்கிட்ட மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த க்ரௌன் பஃபும் வேணாம், ஏன்னா அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலும் பிடிக்கல, ரொம்ப பெரிய பஃப் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மேக்கப்பும் அவங்களோட டார்க்காக இருக்க கலர் போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அவங்க சொன்ன அந்த குறையெல்லாம் நான் வந்து இது பண்ணி ஓகே உங்களோட மேக்கப் இவங்களுக்கு
இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு, என்ன மாதிரி இருக்கணும்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுட்டேன். அண்ட் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த மேக்கப்பு. நீங்கள் ஃபைனலாக பாருங்கள், அவங்க சூப்பராக இருப்பாங்க. அண்ட் ஹேர் டூவும் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் திருப்பி கேர்ள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கேர்ள்ஸ் பண்ணி முடிச்சோடனே இந்த கேர்ள்ஸை நீங்கள் எல்லாரும் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னா, லைக் அந்த எக்ஸ்டென்ஷனும் அந்த கேர்ள்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியவே தெரியாது, மிங்கிள் ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்குமே பிடிச்சிருந்தது. அண்ட் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக. நான் அப்புறமா அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ என்னென்னா, எங்கள் வீட்டில் பண்ணதுனால கொஞ்சம் அந்த இடம் பற்றாக்குறை தான். ஏன்னா அவங்க ஃப்ராக் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஃப்ராக்கு, பால் கவுன் சொல்லுவோம். ஸோ அதனால் அவங்க உட்காந்தோன்னா பாதி இடம் அது ஃபில் ஆயிடுச்சு. என்னால் இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. நான் ஸோ அப்படியே உட்காந்து பண்ணி எழுந்திரிச்சு நின்று இந்த மாதிரி பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ கேர்ள்ஸ்லாம் இப்படி தான் பண்ணி முடித்தேன் நான். அண்ட் இவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைலில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மேக்கப் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்லாம் போய் கற்றுக்க டைம் இல்லை, வீட்டிலேருந்தே நீங்கள் கற்றுக்கணும், லைக் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கற்றுக்கணுன்னா மறக்காமல் என்கிட்ட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். நான் ஒரு பர்சனுக்கு கூட நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த ஒரு பர்சன் கிளாஸ் நான் எப்படி எடுத்தேன்றதை நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா, நம்மளோட சேனலில் 3 days கிளாஸாக நான் கார்ட்ஸில் மேலே தரேன். 3 day கிளாஸாக வந்து நான் ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். அண்டு செமினாரும் எடுத்திருக்கேன், 1 day செமினார். ஸோ அதை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கார்ட்ஸில் தரேன். ஸோ பாருங்கள், கிளிக் பண்ணி லிங்க்கு. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஸ்டோன் வேணி வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு எது மேட்ச் ஆகுமோ அது மாதிரி நான் வந்து ஒரு வேணி வந்து நானே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது எதுவுமே வந்து இவங்களை வந்து என்னை தொல்லை பண்ணல, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மேக்கப்பும் என்னோடய இஷ்டம் தான். நான் போடும்போது அவங்கள்ட்ட அந்த டோன் மட்டும் உங்கள் எக்ஸாக்ட் டோன் ஓகேவா அப்படின்னும் போது அவங்க ஓகே, என்னோட கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் போதும்னாங்க. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி அவங்களோட டோன்லேயே லைக் ஸ்கின் லைட் மேக்கப் கேட்டிருந்தாங்க, அது மாதிரியே பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து இந்த மேக்கப் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் அப்படியே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ மாய்ஸ்சரைசர் எப்போவுமே மேக்கப்புக்கு ப்ரெப்பிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெப்பிங் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா மேக்கப் வந்து சூப்பராக வந்துடும். நிறைய பேர் வந்து லைக் கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லை யூடியூப்லேயும் ஷார்ட்ஸில் கமெண்ட் கேட்குறது என்னென்னா, இந்த மேக்கப் எப்படி அழியாமல் இருக்குது, லாங் லாஸ்டிங் இருக்குது அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த ப்ரெப்பிங் தான் காரணம். ஸோ இந்த மேக்கப்பில் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இவங்களுக்கு ப்ரைமரை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு காம்பினேஷன் ஸ்கின்றதுனால எனக்கு வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ரைமர் நோஸ் கிட்ட மட்டும் ப்ரைமர் போட்ட உடனே அதுக்கு மேலே நான் வந்து ஃபவுண்டேஷனை போடுறேன்னா, ஒன்று அது வந்து இந்த பேட்சியாக ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை போடும்போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் ப்ரைமர் போட்டதுனால எனக்கு மேக்கப் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எனக்கு அப்படி இருக்குது. ஸோ தான் நான் என்னோடய ப்ரைடுக்குமே அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். இதே அவங்க வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் இல்லை போர்ஸ் நிறையா இருக்குது அந்த மாதிரினா கூட நான் பிம்பிள் ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ட்ரை ஸ்கின்னுக்கு எல்லா ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக மாய்ஸ்சரைசர்லேயே எல்லாமே வர மாதிரி அந்த மாய்ஸ்சரைசர், சீரம்மு, டோனர் இதில் வந்து நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நான் நல்லதாக போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஃபவுண்டேஷன் போடும் போதே தெரியும், நான் ரொம்ப அவங்களோட எக்ஸாக்ட் டோனில் போட்டிருக்கேன், லைக் கரெக்டான டோன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே ஃபேஸை வந்து லைட்டாக ஹைலைட் பண்ணிட்டு இருந்தோம். நான் அவங்களுக்கு வந்து ஓகேவாக தான் இருந்தது இந்த இது. அந்த ஃப்ராக்லேயும் அந்த ஹேர் ஸ்டைலும் லாஸ்ட்டாக அந்த மேக்கப்லேயும் உங்களை பார்க்க நான் அவங்கள ரசிச்சுட்டே இருந்தேன். உண்மையாகவே அதுதான், அவங்கள நான் ரசிச்சுட்டே இருந்தேன். இவங்க வந்து இவங்க வீட்டில் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகல, பட் எங்கள் அண்ணா சொல்லியிருந்தாங்க, லைக் அவங்களோட அண்ணா ஈவெண்ட் தான். அப்போ சொன்னாங்க எல்லாரும் நல்லா இருக்குது மேக்கப் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோட மேக்கப் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்க்குற நீங்களும் வந்து ஒரு ப்ரைடாக வரீங்க, ப்ரைட் டூபியாக இருக்கீங்க,
அப்படின்னா உங்களோட இதை சொல்லுங்கள், எப்படி இருக்குது உங்களுக்கு என்னோட மேக்கப் பிடிச்சிருக்கான்னு. இல்லை நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா பிரைடல் விளாக்லையுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த பிரைடல் விளாக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுலேயே தெரிஞ்சிருது நான் என்ன மேக்கப் பண்ணுறேன்ற அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது. நான் என்னோட டுட்டோரியலில் எப்படி க்ளீனாக காட்டுறனோ அந்த மாதிரி இதில் கொஞ்சம் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோவும் அதில் கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதுலேயே தெரியும் இதில் எதுவுமே நான் மறைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் ஏன் இந்த பிரைடல் விளாக்லாம் போடுறேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போது வந்து நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு பிரைடை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மேக்கப் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு போய் நீங்கள் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய் வந்து பலூன் மாதிரி வைக்க சொல்லிட்டு பவுடர் அடிக்கிறேன்னா, ரீசன் வந்து ஸ்மைல் லைன் விழும். அந்த ஸ்மைல் லைன் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஸ்மைல் லைன் வராமல் இருக்கும். இவங்களுக்கு வந்து அவ்வளோவா ஸ்மைல் லைன்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஓகே, நமக்கு ஆனாலும் இருந்தாலும் நம்ம பவுடர் வந்து அங்கே இது பண்ணிக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி நான் பவுடர்லாம் அடித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு டிப்ஸ் தரேன். நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் பிரைடுக்கு என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரையோ எடுத்து அவங்க நெக் ஏரியாவில் அந்த துணியில் வந்து இப்படி இன்செர்ட் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நம்ம போடுற ஃபவுண்டேஷன் பவுடர் இல்லை ஏதாவது ஒரு பிக்மெண்ட்ஸு ஷிம்மர் பிக்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே அந்த மேலே போனாலும் நம்ம அந்த டிஷ்யூ எடுக்கும்போது சரியாயிடும். இல்லைன்னா வந்து அழுக்காயிடுச்சுன்னா திருப்பி அவங்களோட பிக் டே அது. அப்போ எந்த ஒரு அவங்களுக்கு வந்து நம்ம பிரச்சனை தராத மாதிரி அழகாக மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்காக தான் அந்த டிப்ஸ். நானுமே அந்த டிஷ்யூ போட்டிருக்கதே அதுக்கு தான். பார்க்க அது வந்து வித்தியாசமாக தான் தெரியும், பட் ஃபைனலாக அதை நம்ம எப்படி எடுத்துருவோம் தான் மேக்கப் பண்ணுற வரைக்கும். நான் பவுடர் அடிக்கிற வரைக்கும் அதை வச்சுருந்தேன். பவுடரெல்லாம் அடித்து முடித்தோன்னே ஐ லுக்லாம் போகும்போது அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து போட்டு நான் பாட்டுன்னு ஐ லுக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளஷ்ஷு, இவங்களுக்கு இந்த ப்ளஷ்ஷு ஹைலைட்டர், ப்ளஷ் வந்து ரொம்ப சட்டிலாக போயிட்டு ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் அதுவும் சட்டிலாக தான் போயிருந்தேன். நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்கப் போடும் போதே எந்த ஒரு லிக்விட் ஹைலைட்டருமே நான் ஆட் பண்ணல, எந்த ஒரு ஸ்டோப் க்ரீமும் ஆட் பண்ணல. நான் வந்து ஃபைனலாக மேட் ஃபினிஷ் மேக்கப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து என்னோட ஹைலைட்டரை எடுத்து அவங்களுக்கு ஹைலைட் பண்ண பவுடர் ஹைலைட்டர் வச்சு அவ்வளோதான். அதுலேயே அந்த பக்கா க்ளோ இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்றது தான் இருக்குது மேக்கப் அங்கே நல்லா வருது. அண்ட் உங்களோட டெக்னிக்ஸும் கூட. ஸோ அப்படியே நான் வந்து இதை பண்ண நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஹைலைட்டர்லாம் எங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சீக்ஸ், சின், டபுள் சின், அப்பர் லிப்ஸ், ஃபோர்ஹெட், நோஸ்ன்னு உங்களுக்கு எங்கே ஹைலைட்டிங்காக வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அடிச்சுக்கலாம். ஐ ஷேடோவுக்கு வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ என்ன பண்ணேன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே பிங்க் இருந்தது, பிங்க்கு ப்ளூ தான் இருந்தது மெஜாரிட்டி. அண்ட் பிங்க் வந்து அந்த பெரிய பூவாக ரெண்டு இருந்துச்சு. ஸோ பேபி பிங்க்கில் வந்து ஐ ஷேடோ ட்ரான்சிஷன் ஷேடாக பேபி பிங்க் போட்டு அப்புறம் லைட்டாக இந்த அவுட்டர் கார்னரில் ட்ரான்சிஷன் ஷேடாகவே நான் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக அந்த பர்பிளும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டார்க் ஷேடாக எடுத்து, ரொம்ப டார்க் இருக்காது, மைல்டான டார்க் ஷேடாக எடுத்து அவுட்டர் கார்னரில் மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்பிள் கலர், ஒரு லைட் பர்பிள் கலர் ஷிம்மரை எடுத்து நான் அவங்களுக்கு வந்து போட்டுட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ லுக் வந்து வேறு லெவலில் வந்துருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபைனல் லுக் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட விருப்பத்தை வந்து சொல்லுங்கள். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ப்ரைடுக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் ஐப்ரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வச்சேன், கொஞ்சம் லைட்டாக வச்சேன். அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு இது லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டார்க்காக வைங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வச்சது, இன்னும் கொஞ்சம் டார்க்காக. ஆனால் பவுடர் ஐப்ரோ பேலட் வந்து யூஸ் பண்ணேன், நான் எந்த ஜெல் ஐப்ரோஸும் பண்ணல. ஸோ பவுடர் ப்ரோஸ் தான் பண்ணும்.
அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், டார்க்காக கொஞ்சம் டார்க் பண்ணி வச்சோன்னே அந்த லுக் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் நேச்சுரலாக அந்த ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் போது நல்லா இருந்தது. அவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லைனர், ரொம்ப ஒரு தின் லைனராக ஒரு சின்ன விங் லைன் மாதிரி பண்ணி வச்சுட்டு லேஷஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காஜல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் போட்டாச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைனிங்கும் ஐலைனரும் நல்லா இருந்தது. அந்த லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணியும் சூப்பராக இருந்தது அவங்க ஐ லுக்கு. உங்களுக்கும் நான் மேக்கப் பண்ணோம், உங்கள் பிக் டேக்கு நான் மேக்கப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன், இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். ஸோ அதில் என்னோடய பேஜை பாருங்கள். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்னோடய பேக்கேஜ் பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், ஷேரும் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களோட பிக் டேக்கே என்கிட்ட புக் பண்ணுங்கள். அஃபோர்ட்ஸ் ரேஞ்சிலேருந்து ஹை எண்ட் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பேக்கேஜ் இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மேக்கப்புமே சூப்பராக இருக்கும். ஸோ மஸ்காராவும் போட்டேன். மஸ்காராவுக்கு வந்து இப்போது ப்ரைடுக்கு வந்து இந்த மெபிலின் அந்த ஃபேஸஸ் கனடா மஸ்காரா போடுவேன், இல்லை மெபிலின் மேக் இதுதான். ஸோ நான் அவங்களுக்கு போடும்போது மெபிலினோட அந்த சூப்பர் கர்ல் மஸ்காரா போட்டிருந்தேன். லிப்ஸ்டிக் வந்து ஒயின் ஷேட் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அவங்களோட லுக்கே அப்படின்னு சொல்லி. இன்னொன்று மேக்கப்பை கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டும். ஏன்னா ஐ லுக் வந்து கொஞ்சம் சட்டிலாக போயிருந்தோம் நாங்கள், பிங்க், பேபி பிங்க் அந்த மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, லிப்ஸ் வந்து நான் கேட்டேன் பிங்க் போகலாமா ஒயின் ஷேட் போகலாமான்னு. அவங்க வந்து இல்லை நம்ம ஒயின் போய்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒயின் ஷேட் மாதிரி ரெட்வுட்னு நினைக்கிறேன், சாம்பரோட லிப்ஸ்டிக், என்னோடய ஃபேவரட் சாம்பர்து லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரூம் வந்தார். க்ரூமுக்கும் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ரூமுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஹேர் செட் கூட ரொம்ப கிடையாது, லைட்டாக தான் இருந்தது. ஸோ அவர் வந்து அவங்க எங்கே சொல்கிறது மண்டபத்துக்கு போயிட்டு நான் கோட்லாம் போட்டுக்கிறேன், நீங்கள் மேக்கப் மட்டும் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு கேட்ட மாதிரி ரொம்ப சட்டிலாக மேக்கப் பண்ணியாச்சு. அவருக்கு பிம்பிள் மார்க்ஸும் இருந்தது. பட் என்னால் கொஞ்சம் அவர் ரொம்ப ஹெவியாலாம் வேணான்னு சொல்கிறதுனால லைட்டாக வந்து போட்டு விட்டுட்டேன். அண்ட் இதுதான் அவங்களோட கவுன், இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க, அப்போது நம்ம அண்ட் எடுத்தது தான் இது. வந்து வெளியில் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் லைட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்தீங்களா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்